Taste the Daily. விருதுநகரில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அதிமுக மூத்த தொண்டரை முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சத்திரரெட்டியாப்பட்டி பகுதியில் வசித்து வரும் அதிமுக மூத்த தொண்டர் முத்துசாமி கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிப்படைந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் முத்துசாமியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்ததுடன் அவருக்கு அதிமுக சார்பில் நிதி உதவி வழங்கினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பி. புதுப்பட்டியில் புனித வனத்து அந்தோணியார் தேவாலய பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புனித சந்தியாகப்பர் தேவாலயத்தின் முன் உள்ள திடலில் நடைபெற்ற போட்டியில் திருச்சி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 650 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு சீறி பாய்ந்தன. போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் அவற்றின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், கட்டில் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடியில் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் ரேக்லா ரேஸ், குதிரை வண்டி பந்தயம் உள்ளிட்ட போட்டிகள் விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான டாக்டர் சி. விஜயபாஸ்கர் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டியின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் ஸ்பேனர் மற்றும் கற்கள் கிடந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவொற்றியூர், விம்கோ நகர் ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள பாதையில் மெயின் லைனிலிருந்து லூப் லைன் மாறும் இடத்தில் கற்கள் மற்றும் இரும்பு ஸ்பேனர் கிடந்தது. இது விபத்தை ஏற்படுத்தும் நோக்கில் மர்ம நபர்களின் விஷம செயலா அல்லது பராமரிப்பு பணியின் போது ரயில்வே ஊழியர்களின் கவனக்குறைவா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மைனாரிட்டி பாஜக அரசின் மோசமான நிர்வாகத்தால் ரயில்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே விவசாய நிலத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத மின்வேலியில் சிக்கி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த உத்தம் கட்டா என்பவரும் அவரது மகன் அபிராமும் விவசாய நிலத்தை சுற்றி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து வயல்வெளியில் மின்வேலி அமைத்த நபரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மின்துறையினரின் அலட்சியத்தாலேயே இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் மின்துறையினர் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து மின்வேலியை அகற்றியிருந்தால் 2 உயிர்கள் பலியாகி இருக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.